சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 சனி பகவானால் வரக்கூடிய இடையூறு என்ன, ராகு கேதுவனால் வரக்கூடிய யோகங்கள் என்ன, குரு பகவானால் வரக்கூடிய யோகங்கள் என்னன்னு 12 ராசிக்கும் துல்லியமாக இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் கோச்சார ரீதியாக தான் இதோடைய பலன்களே சொல்ல முடியும். அப்போ கோச்சார ரீதியாக மேச ராசியில் சூரிய பகவான், ரிஷப ராசியில் குரு பகவான், கடக ராசியில் செவ்வாய் பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் பலமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்க இந்த ராசியில் கோச்சார ரீதியாக இருக்கிறனால மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் யாருக்கெல்லாம் யோகங்கள் இந்த வருஷம் பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். எந்த ராசிக்காரர்களுக்கு பிரதிபலிப்பு இல்லாமல் நஷ்டத்தையே காணக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லலாம். உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ஜாதகமும் பல இன்னல்கள் துன்பங்களாக அடையக்கூடிய கோச்சார ரீதியான பல இன்னலை தரக்கூடிய கிரகமும் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இடம் பொருள் ஏவல். அதாவது ராசிக்கு 8, 10, 12 துர்ஸ்தானம். அந்த 6, 8, 10, 12 கூட சொல்லலாம். இந்த இடத்துல கிரகங்களுடைய அசைவும் அந்த கிரகம் நிற்கக்கூடிய தன்மையை வச்சு தான் இந்த ராசியோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம பலன் தெளிவாகவே சொல்ல முடியும். கடகராசி பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசி, சந்திரனுடைய ஒரு ராசி, முகம் மலர்ச்சி ஃபேஸ் வேல்யூ தெளிவாக வரக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி. 2025 வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கோ பட்ட கஷ்டத்துக்கோ பிராயத்தமே தேட முடியாதுங்க. அப்படியாம்பட்ட ஒரு நஷ்டம், அப்படியாம்பட்ட ஒரு கஷ்டம், பல இழப்புகள், கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் பல பேர் பல நஷ்டகதியாகி இன்றைக்கி சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு தன்மை உடையக்கூடியவங்கெல்லாம் 2025 கடகராசிக்காரங்க. பல ஏமாற்றங்களும் பல நண்பர்கள்னால ஏமாற்றமும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பல இன்னலும் தன்னுடைய கடகராசியுடைய தாயோ தகப்பனோ கணவனோ எல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரமும் பல கண்டங்களையும் சந்திச்சிருந்த கடகராசிக்கு இந்த வருடம் பாக்கிய சனி, பணங்காசு நிறையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 திசையிலையும் காசு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. யோகத்தையே கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலைமை அடையக்கூடிய நேரம் உண்டு. கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ராசியில் தான் இருக்குது. மறுஜென்மம் கிடையாதுன்னு சொன்னால் அது கடகராசிக்கு தான். ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே பல இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்ச கடகராசி மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மை. 2வது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் தான் பயிற்சி ஆகிறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சொல்லு, உங்களுடைய தரம் உயரக்கூடிய ஒரு தன்மை வருது. அப்படியாமட்ட ஒரு நேரம் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் கேது பகவான் வராது. அப்பா அப்படின்னு ஒரு ஞானம், ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி பல ஆன்மீக தேடல்களை தேடிக்கிட்டே இருந்த உங்களுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ராசியில் கொஞ்சம் பலமாகவே இருக்குது. யோகத்தையே கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான், குரு பகவான், கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் 75% பலன் கொடுத்துருவார். நீ என்னவா ஆகணுமோ, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த 3 கிரகங்களும் கொடுக்கும். இதான் இந்த வருஷம்தான் உங்களுக்கு பொன்னான நாள், மண்ணான நாள், மகத்தான செய்திகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு சூரியங்களே பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. உற்றார் சுற்றார் உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. இப்படி வெளியூர் வனவாசம் போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ராசியில் இருக்கும். இருந்திருந்தாலும் 8வது வீடு, கடகத்துக்கு 8வது வீடு கும்பராசி. அந்த கும்பராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா இது இன்பமாகவே இருக்கக்கூடிய தன்மத்தில் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய தன்மையில் ராகு பகவான் 8ஆம் இடத்துல கண்டம், ஆயுள், சத்ரு, நோய்,
பயம் வரக்கூடிய இடத்துல இருக்காருன்னா நீங்கள் தான் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு 35 வயசுலேருந்து 45 வயசு, 30 வயசுலேயே வச்சுக்கோங்க, 30லேருந்து ஒரு 45 50 வயசு இருக்க வேண்டிய கடகராசிக்காரங்களுக்கு எலும்பு உருக்கி நோய் இருக்கும், இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது, நாடி நரம்புகள்லாம் பயத்தை தான் உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, குடல் சம்பந்தப்பட்ட நோய் வந்துடுமோ, ஏதாவது ஒரு இன்னல் வந்துடுமோ சொல்லக்கூடிய பயத்தை இந்த வருஷம் உங்களுக்கு காட்டும். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, வரக்கூடிய இன்னல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்கான ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன். முதல்ல சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இதோடைய தாக்கம் குறையும். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே இனிமே தருவாய் அருள்னு ஒரு சின்ன ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்க. ராகு கேது பகவானுடைய தன்மைக்கு இது ஒரு ஸ்லோகம். அப்ப இந்த ராகு கேது பகவான் ஸ்லோகம், இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு ஒரு சாந்தி கொடுத்துக்கிட்டாலும் அந்த ராகு பகவானுடைய ஸ்லோகத்தை எவ்ரி வீக் வரக்கூடிய ராகு காலத்தில் அப்படியே அந்த ஸ்லோகத்தை எழுதிக்கிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு தாம் முன்னோர் தன்னுடைய அப்பாவளி அப்பாவை, தன்னுடைய குலதெய்வத்தை, தான் வீட்டு பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு தெய்வத்தை முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பணம் வரும். அந்த காசு பணத்தை நகை வாங்குறதுக்கும், மண் வாங்குறதுக்கும், மாளிகை வாங்குறதுக்கும், வண்டிகார்கள் வாங்குறதுக்கும், வாழ்க்கையை தெளிவாக கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு பலமாக கொடுக்கு. சனி பகவான், குரு பகவான், கேது பகவான். ஆனால் ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் உடம்புடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். காலையில் ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணிட்டு வாங்க. இப்படி ஆரோக்கியத்தை தெளிவான ஒரு அமைப்பில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எந்த குறையும் வராது. வராமல் இருக்க முன்னோர் வழிபாடை பண்ணிட்டு வாங்க. இருந்தாலும் 2025 கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.